டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? இயக்குனர் எம்எம் பாரதிராஜா சார் பாக்யராஜ் சார் ஈகோ பார்க்காம திரும்பவும் கூப்பிட்ட மாதிரி வேற எந்த இயக்குனராவது தன்னுடைய உதவி இயக்குனரை ஈகோ பார்க்காம அப்படி திரும்பவும் கூப்பிட்டுருக்காங்களான்னு அரந்தையிலிருந்து சேகர் சிந்தல் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே பல இயக்குநர்கள் இது மாதிரி ஈகோ இல்லாமல் செயல்பட்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கே பாலச்சந்தரை சொல்ல வேண்டும். ஒரு காலகட்டத்தில் கே பாலச்சந்தரிடமிருந்து பிரிந்திருந்தார் அவருடைய உதவியாளரும் நண்பருமான அனந்த். அப்படிப்பட்ட அந்த நண்பரை மீண்டும் வர சொல்லி சேர்த்து கொண்டவர் தான் கே பாலச்சந்தர். சார், திரையுலகில் நீடிக்கணும்னா எது முக்கியம்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு சென்னையிலிருந்து கவிதா கேட்டிருக்காங்க. திரையுலகிலே தொடர்ந்து நீடிக்க வேண்டுமென்றால் முக்கியமானது திறமை. அது இல்லாமல் யாராலும் திரையுலகிலே நீடித்திருக்க முடியாது. திறமைக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமானது என்று நான் கருதுவது நேரம் தவறாமை. இந்த நேரம் தவறாமையினால பொருள் விரயத்தை நிச்சயமாக கட்டுப்படுத்தலாம். அதனால் இந்த நேரம் தவறாமை முக்கியமான ஒரு விஷயம். சார், உலக நாயகன் கமல்ஹாசன் சார் ஒரு பெரிய நடிகர்ன்றதை தாண்டி தமிழில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் ஒரு மிக சிறந்த எழுத்தாளர்ன்றது என்னுடைய கருத்து. இந்த பரிமாணத்தை பற்றினா உங்களுடைய கருத்து என்ன? இந்த விஷயத்துக்காக உலக நாயகன் கமல்ஹாசன் சாருக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு ஸ்ரீரங்கம்லேருந்து அஸ்வினி கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் இந்திய அளவிலே ஒரு நல்ல எழுத்தாளர் என்பதில் யாரும் மாற்றுக்கருத்து கொள்ள முடியாது. ஆனால் மிகச்சிறந்த எழுத்தாளர் என்பதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்லாம் சொல்ல முடியாது. கமல்ஹாசனுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் அவருக்கு கிடைத்திருப்பதாகவே நான் பார்க்குறேன். சார், உங்கள் மனசுக்கு நெருக்கமான படம் அண்ட் கேரக்டர் எது அண்ட் ஏன்னு திருச்சியிலேருந்து மனோஜ் கேட்டிருக்காங்க. என்னுடைய மனதுக்கு மிகவும் நெருக்கமான படம் அப்படின்னா தில்லானா மோகனாம்பாளை சொல்லலாம். அந்த படத்திலே நடிகர் ஏற்றிருந்த அந்த சிக்கல் சண்முக சுந்தரம் கதாபாத்திரம் இருக்க, அது என் மனதுக்கு மிகவும் நெருக்கமான பாத்திரம். உணர்ச்சி குவியலாக அந்த கதாபாத்திரத்தை உருவாக்கியிருந்தார் தில்லானா மோகனாம்பாள் கதாசிரியரான கொத்தமங்கலம் சுப்பு. ஒரு படம் திரையரங்கில் வெளியாகி 3 மாதங்கள் கழிச்சு தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகணும் அண்ட் 6 மாதங்கள் கழிச்சு தான் டிவியில் ஒளிபரப்பணும். இப்படி பண்ணாதான் வசூல் அதிகரிக்கும் அண்ட் தயாரிப்பாளரும் நல்லா இருப்பாங்க. இதை பற்றியே யாரும் யோசிக்கிறது இல்லைன்னு நெய்வேலியிலேருந்து நவீன் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கின்ற முறையிலே திரைப்படங்களை வெளியிட்டால் திரையரங்குகளில் அந்த படத்தினுடைய வசூல் கொஞ்சம் கூடுதலாக வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஓடிடி நிறுவனங்கள் அது போன்ற படங்களை வாங்குவார்கள் அப்படின்றது சந்தேகம்தான். படம் வெளியான நாளிலிருந்து 4 வாரங்களுக்குள்ளாக ஓடிடியில் அந்த படம் வெளியாக வேண்டும் அப்படின்றது தான் இப்போது ஓடிடி நிறுவனங்களுடைய முதல் கண்டிஷனாக இருக்கிறது. சார், சினிமா துறையில் உங்களுடைய ரோல் மாடல்கள் யாருன்னு ஸ்ரீரங்கம்லேருந்து மணி கேட்டிருக்காங்க. சினிமா உலகத்தில் என்னுடைய ரோல் மாடல்னால் திறமையிலே கமல்ஹாசன், பழகும் தன்மையிலே ஜெய்சங்கர். கோசை முனுசாமி வீரப்பனுடைய வெப்சீரிஸ் பார்ட் 2 ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது? அந்த வெப்சீரிஸ் 1 வந்து 1 வருஷம் ஆகியும் வெப்சீரிஸ் 2 பற்றின எந்த தகவலும் வராமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏதாவது பிரச்சனைகள் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கான்னு விருதுநகர்லேருந்து வெங்கடேஷ் கேட்டிருக்காங்க. கோசை முனுசாமி வீரப்பன் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஜி டிவியோட இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் அதனுடைய 2ஆம் பாகம் எப்போ வரும் அப்படின்றத பற்றி அவங்களுக்கே இது வரைக்கும் நிலவரம் தெரியல அப்படின்றது தான் உண்மை. தமிழ் சினிமாவில் அதிக நாள் ஓடின திரைப்படம் என்ன அண்ட் விண்ணை தாண்டி வருவாய திரைப்படம் சென்னையில் 1000 நாட்கள் கடந்து ஓடி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அண்ட் இன்னமும் திரையரங்குகளில் ஒளிபரப்பாகுதுன்னா எந்த தியேட்டரில் ஓடுதுன்னு திருப்பூர்லேருந்து வடிவேலு கேட்டிருக்காங்க. அண்ணா நகரில் அமைந்துள்ள விஆர் மாலில் 1000 நாட்களை தாண்டி இன்றைக்கும் விண்ணை தாண்டி வருவாய ஓடிக்கொண்டிருக்கிறது. இது ஒரு சாதனை என்று தான் சொல்ல வேண்டும். ரசிகர்கள் வேற வாக்காளர்கள் வேறன்னு உலகநாயகன் கமல்ஹாசன் சார் சொன்னதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் சொன்ன அந்த கருத்திலே எனக்கு உடன்பாடு இல்லை. நான் ஒரு தோற்ற அரசியல்வாதின்னு உலகநாயகன் கமல்ஹாசன் சார் ஒத்துக்கிட்டதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ட் இது நடிகர் விஜய் அரசியல் கவனமா இருக்கிறதுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையை எடுத்துக்கலாமான்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே எந்த துறையானாலும் எல்லோருக்கும் ஒரு அனுபவ முதிர்ச்சி வரத்தானே செய்யும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவ முதிர்ச்சியின் காரணமாகத்தான் கமல்ஹாசன் அப்படி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். சார், ரசிகர்கள் கிட்ட இருந்து நீங்க பெற்ற சிறந்த பாராட்டு என்னன்னு சேலம்ல இருந்து அன்பு கேட்டிருக்காங்க. ரசிகரிடமிருந்து மிகப்பெரிய அளவிலே நான் பாராட்டு பெற்றதுன்னா அது இந்த யூடியூப் சேனலை தொடங்கி இருப்பதனால தான். அதுலேயும் குறிப்பாக சாய் விசித்திரா நிகழ்ச்சி ரசிகர்களை மிகப்பெரிய அளவிலே கவர்ந்திருப்பதை அவர்களை சந்திக்கும் போதெல்லாம் என்னால் உணர முடிகிறது. எம்ஜிஆர் சார் அண்ட் நம்பியார் சார் இவங்க 2 பேரும் படத்துல எதிரியா இருந்தாலும் அவங்க நிஜ வாழ்க்கையில அவங்களுடைய நட்பை பத்தி சொல்ல முடியுமான்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. படத்தில் எம்ஜிஆருக்கு வில்லனாக நம்பியார் இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரும் நம்பியாரும் அந்தளவுக்கு மிகச்சிறந்த நண்பர்களாக இருந்தவர்கள். நம்பியாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வித்தியாச மனிதர் என்று தான் சொல்ல வேண்டும். எம்ஜிஆர் எப்படிப்பட்ட செல்வாக்குள்ளவர் அப்படின்றது எல்லோருக்கும் நல்லா தெரியும். அப்படிப்பட்ட செல்வாக்குள்ள எம்ஜிஆர் ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஆனார். ஏறக்குறைய 11 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டார். அப்படிப்பட்ட காலத்தில் கூட தனக்கென ஒரு உதவி கேட்டு நம்பியார் எம்ஜிஆரை அணுகியதே இல்லை. இது போன்றுதான் அவருடைய நட்பு தூய நட்பாக அமைந்திருந்தது.
நடிகர் பிரசாந்த் தன்னுடைய அடுத்த படத்துக்காக லப்பர் பந்து திரைப்படத்தினுடைய இணை இயக்குனரான விக்னேஷ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரான்னு நார்வேல இருந்து அசன் கேட்டிருக்காங்க. தன்னுடைய அடுத்த படத்திற்காக ஒரு சில இயக்குனரோடு பிரசாந்த் பேசி வருவதாக சொல்றாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமாக அதை பற்றிய எந்த தகவலும் இல்லை. சார், எந்த மாதிரியான கதாபாத்திரங்களை நீங்க ஏற்று நடிக்க விரும்புறீங்கன்னு திருவள்ளூர்ல இருந்து சரத் கேட்டிருக்காங்க. நான் எல்லா கதாபாத்திரங்களும் ஏற்று நடிக்கத்தான் விரும்புகிறேன், ஆசைப்படுறேன். ஆனால் யார் தராங்க? உலக நாயகன் கமல்ஹாசன் சார் நடிச்ச ஹிந்தி திரைப்படங்கள்ல எதெல்லாம் வெற்றி படமா அமைஞ்சதுன்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் நடித்த இந்தி படங்களில் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்த படங்கள்னா ஏக் தூஜே கேலியே, சனம் தேரி கசம், ஏ டூ கமால் ஓகையா, சாச்சி 420 ஆகிய படங்களை சொல்லலாம். சார், நீங்க எந்த படத்துக்காவது டப்பிங் மட்டும் பேசியிருக்கீங்களான்னு ஆலந்தூர்ல இருந்து காவியா கேட்டிருக்காங்க. நாக சைத்தன்யா கதாநாயகனாக நடிக்க வெங்கட் பிரபு தெலுங்குல ஒரு படத்தை இயக்கினார். அந்த படத்தினுடைய பெயர் கஸ்டடி. அந்த படம் தமிழிலே மொழிமாற்றம் செய்யப்பட்ட போது நாக சைத்தன்யாவுடைய தந்தையின் கதாபாத்திரத்துக்கு நான் குரல் கொடுத்திருந்தேன். சார், நீங்க எத்தனையோ திரைப்படத்தை பார்த்திருந்தாலும், எத்தனையோ திரைப்படத்தை இயக்கியிருந்தாலும், எத்தனையோ திரைப்படத்தை தயாரிச்சிருந்தாலும், இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை தயாரிச்சிருக்கணும் அல்லது இயக்கியிருக்கணும்னு நீங்க நினைச்ச திரைப்படம் எதுன்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. நான் பல படங்களை தயாரித்திருந்தாலும் இயக்கியிருந்தாலும் இப்படி ஒரு படத்தை நம்ம தயாரிச்சிருக்கணும் அப்படின்னு நான் எப்போதும் நினைக்கிற ஒரு படம்னா அது ஷோலே திரைப்படம் தான். தயாரிப்பிலும் இயக்கத்திலும் திரைக்கதையிலும் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு திரைப்படம் ஷோலே. சார், ஒரு படம் ப்ரொடியூஸ் ஆன பிறகு டிஸ்ட்ரிபியூஷன் எந்த மாதிரி நடக்கும், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டருக்கு எப்படி அதை சேல் பண்ணுவாங்க, இதில் எல்லாரும் எப்படி ப்ராஃபிட் பார்ப்பாங்கன்றதை கிளியராக சொல்ல முடியுமான்னு வடபழனிலேருந்து பட்டுராஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்கின்ற இந்த முறையெல்லாம் இருக்கே, இதெல்லாம் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் இருந்தது. இப்போது திரைப்படங்களை விநியோகஸ்தர்கள் வாங்குவது அப்படின்றதே பெருமளவு குறைந்து விட்டது அப்படின்றது தான் உண்மை. விநியோகஸ்தர்கள் படங்களை வாங்கி கொண்டிருந்த போது இந்த சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னா, விநியோகஸ்தர்கள் படத்தை ஒரு விலை கொடுத்து வாங்குவாங்க. அதுக்கு பின்னாலே திரையரங்குகளில் பர்சன்டேஜ் விகிதத்தில் அந்த படத்தை திரையிடுவார்கள். சில திரையரங்குகளில் விநியோகஸ்தருடைய பங்கு 65% திரையரங்கு உரிமையாளர் பங்கு 35% இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு தேட்டர் மாறுபடும். சத்தியம் போன்ற திரையரங்களில் பெரும்பாலும் 50 அல்லது 60% தான் விநியோகஸ்தர்களுக்கு கொடுப்பார்கள். அடுத்து என்ற ஒரு தகவல், இயக்குனர் சங்கரிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்தவர் தான் பாலாஜி சக்திவேல் என்பதும் அவருடைய காதல் திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றி படம் என்பதும் நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். பாலாஜி சக்திவேல் இயக்கத்தில் உருவான அந்த படத்தை சங்கர் எந்த சூழ்நிலையை தயாரித்தார் என்பதை பற்றி தான் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். காதல் படத்தினுடைய கதையை பற்றி பல முறை சங்கரிடம் சொல்லியிருக்கிறார் பாலாஜி சக்திவேல். ஒரு முறை சங்கர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 2 கோடி ரூபா கொடுங்க, பிரமாதமாக படத்தை எடுத்து உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துறேன் என்று அவரிடம் சொன்னார் பாலாஜி சக்திவேல். அது வரைக்கும் படம் தயாரிக்கணும் அப்படின்ற எண்ணமே சங்கருக்கு கிடையாது. சங்கருக்கு காதல் கதை ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் பாலாஜி சக்திவேல் சொன்ன அந்த டீலை உடனடியாக ஏற்றுக்கொண்டார் சங்கர். அந்த காலகட்டத்திலே தனக்கென ஒரு அலுவலகத்தை வாங்குவதற்காக கொஞ்சம் பணத்தை சேகரித்து வைத்திருந்தார் சங்கர். பாலாஜி சக்திவேல் படம் எடுக்கணும்னு பணம் கேட்குறாரு, கொடுப்போம், திரும்ப பணம் வந்தால் ஆஃபீஸ் வாங்கிக்கலாம், இல்லைன்னா விட்டுருவோம் அப்படின்ற எண்ணத்தில் தான் காதல் படத்தை தயாரித்தார் சங்கர். அந்த படம் வெற்றி படமாக அமைந்து நான் என்ன முதலீடு அந்த படத்தில் செய்தேனோ அதை விட பல மடங்கு லாபத்தை அந்த படம் பெற்று தந்தது. அந்த படத்திலே தான் நான் பின்னாளில் ஒரு அலுவலகத்தை வாங்கினேன். காதல் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் லாபகரமாக அமைந்தது அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த கதை நிச்சயமாக ஜெயிக்கும்னு நான் நினச்சேன்ல, அந்த நினைப்பு ஜெயித்ததிலே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்று ஒரு பத்திரிகை பெட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் சங்கர். கள்ளழகர் படத்தில் விஜயகாந்தோடு நடிக்கக்கூடிய பாத்திரம் உங்களுக்கு கிடைச்சது. விஜயகாந்தோட நடித்த யாராலையும் அவ்வளோ எளிதில் மறக்க முடியாது. ஆமாம், எனக்கு சரியான பயம். நான் இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த காலத்தில் நிச்சயமாக சினிமாலேருந்து பல பேர் உங்களை லவ் ப்ரொபோசல் கொடுத்துருப்பாங்க. இருக்குது சார். அந்த டைமில் லைக் யூ சார், அந்த வயசு இல்லையா, நம்ம கூட நடிக்கிறவங்களும் நிறைய பேர் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அம்மா கிட்ட வரைக்கும் கேட்டிருக்காங்க. எங்கே தொடங்கிச்சு உங்கள் காதல்? சிங்கப்பூர் போயிருந்தேன் ஒரு ஷூட்டுக்காக. அவர் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட், லைக் ரொம்ப துருன்னு இருப்பார், வெரி சார்மிங் பர்சனாலிட்டி. இட்ஸ் டைம் டு கெட் மேரிட். பட் வீட்டில் ஒத்துக்கல. ஏன்? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.